தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சது அப்படி சரிதான் அப்படின்னு இன்னைக்கு உத்தரவு வந்திருக்குது. எதனால அப்படின்னா 15 கோடி ரூபாய் வருவாய் கணக்கு காட்டல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க? கேள்வியே தவறாக இருக்கிறது. எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் கூற்று நினைவுக்கு வருகிறது. 15 கோடி இல்லை, 1.50 லட்சம். அது ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆச்சு. இல்லை, அது திரைப்படத்திற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் அல்லது வருமானத்துக்கு அதிகமாக பணம் வந்தது, கணக்கு காட்டவில்லை என்றெல்லாம் இந்த நேரத்தில் இன்றைக்கு தான் நாங்கள் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கோம். அதாவது விருப்ப மனுவை. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பனையூரில் குழுமியிருக்கிறார்கள். இதுக்கிடையில் கவனத்தை திசை திருப்புவதற்காக அதிகார வர்க்கம் இப்படி ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வந்து உங்களை போன்றவர்களை மடைமாற்றம் செய்து ஒரு பூதாகரத்தை கிளப்பியிருக்கிறார்கள். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அப்படி ஒரு தண்டனையை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் அதை தனதாக்கி கொண்டு சட்டத்தின்படி நடப்பார். அதெல்லாம் மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்விகள் இருக்கு. பாஸ்யம்னு ஒரு நிறுவனம் சென்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை வருமான வரி அங்கெல்லாம் ரைடு நடத்தினாங்க, தெரியுமில்ல, நடத்தியிருக்காங்க. எத்தனையோ முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் வீடுகளில் பயங்கரமான ரைடு. தீர்வு என்ன? ஒரு அமைச்சரையாவது கைது செய்திருக்கிறதா இந்த அதிகார வர்க்கம் என்கிற கேள்வி வருது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பத்திரமாக இருக்கிறதா? உண்மையானவையா போலியானவையா? ஏன் எந்த அமைச்சரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை? அப்போ வருமான வரி அந்த ரைடு என்பது போலித்தனமானதா, விஷமத்தனமானதா, இல்லை பொய்யை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறதா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ